Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic difference between convex lens and concave lens. Difference between convex lens and concave lens. இது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா குவி லென்ஸுக்கும் குழி லென்ஸுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது குவி லென்ஸுக்கும் குழி லென்ஸுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஈஸ் திக்கர் இன் த மிடில் தென் அட் எட்ஜஸ். ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஈஸ் திக்கர் இன் த மிடில் தென் அட் எட்ஜஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதோட மிடில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப தடிமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குவி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாவே அதோட நடுப்பகுதி ரொம்ப தடிமனாக இருக்கும், அது விளிம்பு பகுதி மெலிசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் ஈஸ் கன்வர்ஜிங் லென்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வர்ஜிங் அப்படின்னாவே தமிழில் குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு பேர். அதாவது எல்லா லைட்டையும் அதாவது ஆல் ரேஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆல் லைட்ஸையும் ஆல் லைட்ஸ் ரேவையும் கலெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் பாயிண்டில் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்வர்ஜிங் லென்ஸ்னு பேர். தமிழில் நம்ம அதை என்ன சொல்லுவோம் குவிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். இது மேக்ஸிமம் ஏன்னா அதிகமாக என்ன இமேஜை உருவாக்குது, அதாவது மோர் தென் என்ன இமேஜை உருவாக்குது அப்படின்னா ரியல் இமேஜ். அதாவது தமிழ் நம்ம சொல்லணும்னா மெய் பிம்பம், அதாவது மெய் பிம்பத்தை தான் அதிகமாக உருவாக்குது, மெய் பிம்பம் அதை தான் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நாலாவது இட் ஈஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. இட் ஈஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனித கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை சரி செய்ய இந்த லென்ஸ் பயன்படுது. அதாவது மனித கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளில் ஒன்று அதாவது தூரப்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்மெட்ரோபியா. தூரப்பார்வை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் ஹைப்பர்மெட்ரோபின்னு சொல்லுவோம். அந்த ஹைப்பர்மெட்ரோபியாவை ரெக்டிஃபை பண்ண நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது குவி லென்ஸை பயன்படுத்தி அந்த குறைபாட்டை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட வேறுபாடுகளில் ஃபஸ்ட் லென்ஸை நம்ம என்னத்தை பார்க்குறோம் கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னாவே தமிழ் அதுக்கு பேர் என்னது குவி லென்ஸு. தமிழ் அதுக்கு பேர் குவி லென்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லிக்கோங்க ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஈஸ் திக்கர் இன் த மிடில் தென் அட் த எட்ஜஸ். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதோட மிடில் ரொம்ப திக்காக இருக்கும், எட்ஜில் ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் ஈஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸு. இந்த லென்ஸுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதர் நேம் அதாவது கன்வர்ஜிங் லென்ஸு. தமிழில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர்டு பாயிண்ட் இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். மேக்ஸிமம் இது என்ன இமேஜை உருவாக்கும் ரியல் இமேஜ் தான் உருவாக்கும். அதாவது மெய் பிம்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது குவி லென்ஸுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரியலாம். அதுக்கடுத்தது நாலாவது இட் ஈஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. இட் ஈஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. அதாவது தூரப்பார்வை மனித கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளில் ஒன்று தூரப்பார்வைன்னு சொல்லுவோம். அந்த தூரப்பார்வைக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் கான்வெக்ஸ் லென்ஸு குவி லென்ஸை பயன்படுத்தி அதனை குறையே நீக்கலாம் அப்படின்னு தெரியும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லென்ஸை நம்ம பார்க்குறோம் செகண்ட் டைப்பு கான்கேவ் லென்ஸு. செகண்ட் டைப் என்னது கான்கேவ் லென்ஸு. தமிழ் நம்ம அதுக்கு பேர் குழி லென்ஸு. அதுக்கு பேர் என்னது குழி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ கான்கேவ் லென்ஸ் ஈஸ் தின்னர் இன் த மிடில் தேன் அட் எட்ஜஸ். ஏ கான்கேவ் லென்ஸ் ஈஸ் தின்னர் இன் த மிடில் தேன் த அட் எட்ஜஸ். அப்படியே நம்ம இதுக்கு தலைகளாக இருக்கும், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் கான்கேவ் லென்ஸு. அதாவது குவி லென்ஸுக்கு ஆப்போசிட் எதிர்ப்பதமாக இருப்பது தான் குழி லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குழி லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடுப்பகுதி ரொம்ப மெலிசாகவும் அதாவது விளிம்பு பகுதி ரொம்ப தடிமனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சென்டர் பாயிண்ட் அதாவது மிடில் ரொம்ப தின்னாக இருக்கும், எட்ஜில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் இன்னொரு நேம் வந்து இட் இஸ் ஏ டைவர்ஜிங் லென்ஸு. இட் இஸ் ஏ டைவர்ஜிங் லென்ஸு. டைவர்ஜிங் அப்படின்னாவே அதுக்கு பேர் தமிழில் விரிக்கும் தன்மையுடையவை. விரிக்கும் தன்மையுடைய பேர் தான் டைவர்ஜிங்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது டைப் லென்ஸுக்கு பேர் கான்கேவ் லென்ஸு. அந்த கான்கேவ் லென்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஏ
டைவர்ஜிங் லென்ஸு, அதாவது இதுக்கு பேர் இன்னொன்று பேர் டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா விரிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். இது மேக்ஸிமம் என்ன இமேஜ் தான் உருவாக்கும்? விர்ச்சுவல் இமேஜஸ். தமிழ் நம்ம சொன்னோம்னா மாயபிம்பத்தை உருவாக்கக்கூடியது, அதாவது மாயபிம்பத்தை உருவாக்கக்கூடியது விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன இமேஜ் உருவாக்கி இருந்தது? ரியல் இமேஜ், உண்மையான இமேஜ் உருவாக்கும். அதே கான்கேவ் லென்ஸ் என்ன இமேஜ் உருவாக்குது அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜஸ். தமிழ் அதுக்கு பேர் மாயபிம்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாயபிம்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது. அதுக்கடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோஃபியா. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோஃபியா. மனித கண்ணில் ஏற்படக்கூடிய 3 குறைபாடுகளில் ஒன்று மயோஃபியா. அதாவது மயோஃபியா அப்படின்னாவே கிட்டப்பார்வை. அந்த கிட்டப்பார்வை சரி செய்ய நம்ம என்ன லென்ஸ் பயன்படுத்துகிறோம்? மேக்ஸிமம் அதாவது கான்கேவ் லென்ஸை பயன்படுத்தி அந்த குறைபாட்டை நம்ம என்ன செய்யலாம்? சரி செய்யலாம். அப்போ அந்த கான்கேவ் லென்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மயோஃபியா யூஸ் ஆகுது. அதே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியாவில் யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐ இங்கே நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க? ஹியூமன் ஐ கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஐ அப்படின்னாவே தமிழ் அதுக்கு பேர் மனித கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் அதுக்கு பேர் என்னது? மனித கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனித கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஐ அப்படின்னாவே தமிழ் அதுக்கு பேர் மனித கண். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஹியூமன் ஐ. The human eye are most valuable and sensitive organs. They are responsible for vision. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனித கண் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு உடல் உறுப்பு. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமானது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை சொல்லலாம்? மனித கண் சொல்லலாம். அதாவது ரொம்ப சென்சிட்டிவ், உணர்வு நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு ஹியூமன் ஐ சொல்லலாம். அதாவது லைட்டாக ஏதாச்சும் நமக்கு அடிபட்டாலோ அதோட வலி உணர்வு ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? மனித கண்ணுக்கு இருக்குது. அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மோஸ்ட் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த கெட்வே டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு. அதாவது இந்த அழகான உலகை வந்து பார்க்குறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? மனித கண்ணை பயன்படுத்துகிறோம். அந்த கண்ணை பயன்படுத்தி அழகாக ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ, கண்ணின் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணின் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம்? கண்ணின் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன், த ஐபால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப் வித் எ டயாமீட்டர் ஆஃப் about 2.3 centimeter. The eyeball is approximately spherical in shape with a diameter of about 2.3 centimeter. அதாவது நம்ம மனித கண்ணானது ஒரு பால் ஷேப்பில், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். மனித கண்ணானது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், வட்ட வடிவத்தில் இருக்கும். கோளை வடிவத்தில் இருக்கும். அதோட அளவு எவ்வளோ இருக்கும்? 2.3 சென்டிமீட்டர். அப்ராக்சிமேட்லி 2.3 சென்டிமீட்டர் டயாமீட்டர். அப்போ எல்லா ஹியூமனையும் சைஸ் எவ்வளோ? 2.3 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். இது நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ thought membrane called sclera. It consists of a thought membrane called sclera. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மனித கண்ணுக்கு மேல் உரையாக உள்ளறதுக்கு பேர் என்னன்னா ஸ்கிலீரா அப்படின்னு பேர். இங்கே நம்ம படத்துலேயே பார்க்கலாம். ஸ்கிலீரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரில் மனிதனுக்கு பேர் தான் ஹியூமன் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹியூமன் ஐயில் எல்லா பார்ட்ஸுமே இருக்குது. இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஸ்கிலீரா அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா இங்கேயே இருக்கும். ஸ்கிலீரா அப்படிங்கிறது கண்ணோட முதல் பகுதிக்கு பேர் தானது ஸ்கிலீரா. அதாவது கண்ணோட முதற்பகுதி, அதாவது உடல் கண்ணோட முதல் அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த சவ்வு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் ஸ்கிலீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிலீரா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த டாப் மெமரைன் கால்டு ஸ்கிலீரா which protect the internal parts of the eye. அதாவது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் பாதுகாக்கக்கூடிய முதல் உரை, அதாவது முதல் பகுதிக்கு பேர் தான் ஸ்கிலீரா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் பார்ட்ஸு, கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி உறுப்புகளை பாதுகாக்கிறது இது ஸ்கிலீரா பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ ஆர். நெக்ஸ்ட்டு கார்னியா. இதுவும் பார்த்தா நம்ம டயக்ராம்லேயே பார்ப்போம். கார்னியாங்கிறது அதாவது இங்கே பார்த்தோன்னா லென்ஸுக்கு கீழேயே இருக்குது. லென்ஸுக்கு கீழே பார்த்தா கார்னியான் இருக்குது. அதுக்கு பேர் தான் கார்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கார்னியா அப்படின்னா திஸ் இஸ் த thin and transparent layer on the front surface of the eyeball. அதாவது this is the thin and transparent layer on the front surface of the eyeball.
as shown in the figure 2.15. அதாவது மனித கண்ணில் முதல் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்று ஸ்க்லீராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியை நம்ம எதை சொல்லலாம், கார்னியா அப்படின்னு சொல்லலாம். அதில் லைட்டு என்ட்ராகி உள்ளே புகுந்து வெளியே வரக்கூடிய தன்மை கொண்டது, அதனால் அதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அப்போ அந்த கார்னியா அப்படிங்கிறது லைட்டு உள்ளே புகக்கூடிய ஒரு பகுதி. அந்த கார்னியா அப்படிங்கிறது லைட்டு உள்ளே என்ட்ராகக்கூடிய ஒரு பார்ட்ஸு. அப்போ என்ட்ராகிட்டு உள்ளே கண்ணுக்குள்ளே போகும், அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ அது கார்னியாங்கிறது கண்ணோட முதல் பகுதி இருக்கக்கூடிய ஸ்க்லீராவோட சேர்ந்தது தான் கார்னியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் த thin and transparent layer of the front of surface of the eyeball as shown in figure 2.15. it is the main refracting surface. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா refracting surface. ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸு ஒளி விலகல் பகுதி. ஒளி விலகல் பகுதி அதாவது லைட் ஃபஸ்ட்டு படுற வரைக்கும் டச் ஆகிற வரைக்கும் ஸ்பீடாக இருக்கும். டச் ஆன பின்னாடி இன்டர்னல் சர்ஃபேஸில் பாஸ் ஆகிறப்ப அதோட ஸ்பீடு என்ன ஆகும், லெஸ் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இட் இஸ் த மெயின் ரீஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் வென் லைட் என்டர்ஸ் த்ரூ த கார்னியா. இட் ரீஃப்ராக்ட்ஸ் ஆர் பென்ஸ் த லைட் ஆன் டு த லென்ஸ். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லைட்டுங்கிறது கார்னியாவில் என்ட்ராகி உள்ளே போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகி இமேஜை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது, ரீஃப்ராக்டிங். அதாவது ரீஃப்ராக்டிங் அப்படின்னாவே மனித கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு ரீஃப்ராக்டிங் ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க, ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐரிஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஐரிஸ். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஐரிஸ் அப்படின்னா கார்னியாவுக்கு கீழே ஸ்டெப்ஸு, அதாவது டவுன்வர்ட்ஸில் இருக்குது ஐரிஸ் அப்படிங்கிறது. ஐரிஸுங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் ஹியூமன் ஐக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இட் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. It is the colored part of the eye. It may be blue, brown or green in color. It may be blue, brown or green in color. இந்த கலரில் தான் எது இருக்கும், ஐரிஸுங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Every person has a unique color. Every person has a unique color, pattern and texture. Structure is iris control amount of light entering into the pupil like camera aperture. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக வரக்கூடிய ஒளியை, அதாவது அதிகமாக வரக்கூடிய லைட் ரேஸை எது கண்ட்ரோல் பண்ணுது, பியூப்பிள்ங்கிறது கண்ட்ரோல் பண்ணுது. ஐரிஸ் கூடவே இருக்கக்கூடிய பியூப்பிள் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. இட் மே பி ப்ளூ, ப்ரௌன் or green in colored. Every person has a unique color, pattern and structure. Iris control amount of the light entering into the pupil like camera aperture. அதாவது தேவைக்கு அதிகமாக வரக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதிக்கு பேர் என்னது, பியூப்பிள் ஐரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக ஒரு பிக்சரை பார்க்குறதுக்கு எது யூஸ் ஆகுது, ஐரிஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பியூபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, பியூபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பியூபிள். இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். அந்த பியூபிள் அப்படிங்கிறது ஐரிஸோட சென்டர் பாயிண்டில் இருக்குது. பியூபிள் அப்படிங்கிறது ஹியூமன் ஐயில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸு, அதாவது ஐரிஸோட சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. அதாவது ரெட்டினா அப்படிங்கிறது விழித்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் விழித்திரை. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா அதில் சன்லைட் பட்டு அந்த லைட் நம்ம கண்ணில் என்ட்ரு ஆகும், அதுக்கு பேர் கார்னியா. கார்னியாவில் என்ட்ராகி ரீஃப்ராக்ட் ஆகி இமேஜை ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ரெட்டினா, அதாவது விழித்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கண்ணோட விழி பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த விழித்திரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் இமேஜை ஃபார்ம் ஆகுது. அதாவது ஐரிஸோட சென்டர் பாயிண்ட் பேர் என்னது, பியூபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெட்டினா. திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. அது கண்ணோட கடைசி பகுதிக்கு பேர் என்னது, ரெட்டினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் எ ஹியூமன் ஐ. இதுவும் ரொம்ப சென்சிட்டிவான உணர்வு நுட்பம் அதிகமாக உள்ள ஒரு பார்ட்ஸ் உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன் த விச் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. எப்பவுமே ரெட்டினா பகுதியில் உருவாக்கக்கூடிய பிம்பம், அதாவது இமேஜ் எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டு, அதாவது தலையிலான பிம்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் விழித்திரையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிம்பமும் எப்படி இருக்கும், தலைகீழாக இருக்கும். அப்போ அந்த தலைகீழாக இருக்கக்கூடிய பிம்பத்தை நம்ம பிரெயின், அதாவது மூளை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு எடுத்து செல்கிறப்ப நேராக மாற்றிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது, கண் நரம்புகள் அப்படிங்கிற ஒரு உறுப்பு பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு. அதாவது நம்ம ரெட்டினா பகுதியில் இமேஜ் வந்து இன்வெர்ட்டாக இருக்கும், அந்த இமேஜ் வந்து
பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நடுவில் இருக்கிற பார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்டிக் நர்வ், கண் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண் நரம்புகள் தான் இமேஜை நேராக மாற்றுது, அதாவது கரெக்டாக விர்ச்சுவல் இமேஜாக, அதாவது கரெக்டான இமேஜாக கன்வெர்ட் பண்ணி எதுக்கு சென்ட் பண்ணுது, பிரெயினுக்கு சென்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ciliary muscles. Next, ciliary muscles. The eyelids is fixed between the ciliary muscles. The eyelids is fixed between the ciliary muscles. It helps to change the focal length of the eyelids. அதாவது ஃபோக்கல் சேஞ்ச் பண்ணி இது பண்ணுது ஐலென்ஸ் பயன்படுது. அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி இது யூஸ் ஆகுது, சிலியரி மசில்ஸு யூஸ் ஆகுது. It helps to change the focal length of the eyelids according to the position of the object. அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஐலென்ஸ் இஸ் த ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சிலியரி மசில்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு த சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது ஐலென்ஸுங்கிறது நம்மளோட ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு எது யூஸ் ஆகுது, சிலியரி மசில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஐலென்ஸ், இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. நம்ம ஹியூமன் ஐன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்ன்னு என்ன சொல்லலாம், ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது, கார்னியா, ரெட்டினா, நெக்ஸ்ட்டு வந்து லென்ஸ். ஐலென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் த கான்வெக்ஸ் இன் நேச்சர். அப்போ உள்ள இருக்க லென்ஸ் டைப் என்ன டைப்பாக இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸ் டைப்பில் இருக்குது. அதாவது ஹியூமன் ஐயில் உள்ள இருக்க லென்ஸ் என்ன டைப்பில் இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸு டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்ட்ஸு, அதாவது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கார்னியா, நெக்ஸ்ட்டு லென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிலியரி மசில்ஸு, சிலியரி பாடி இருக்குது, ஸ்க்ளீரா இருக்குது, அதுக்கப்புறம் கொராய்டு இருக்குது, ரெட்டினா இருக்குது, ஃபார்வர்ட் சென்ட்ரியால்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிக் டிஸ்க் இருக்குது, நெக்ஸ்ட்டு சப்சென்சரி லைட்மெண்ட் இருக்குது, வேரியஸ் பாடி, விட்ரஸ் பாடி இருக்குது, அக்யூஸ் பாடி இருக்குது, பியூப்பிள், ஐரிஸ், கார்னியா, ஆப்டிக் நர்வ் இருக்குது. இதெல்லாமே ஹியூமன் ஐயில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் 2 டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஐ பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஹியூமன் ஐ அப்படின்னாவே மோர் சென்சிட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு நுட்பமான உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கார்னியா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐரிஸு, பியூப்பிள், ரெட்டினா, அதுக்கப்புறம் சிலியரி மசில்ஸு, ஐலென்ஸு, அதுக்கப்புறம் ஹியூமன் டயக்ராமில் உள்ள பார்ட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.